அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஒரு நபருக்கு வந்து 400 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்தேன். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 2 பேருக்கு 400 ரூபாய் டிக்கெட் எடுத்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என கோவில் பெண் ஊழியர் பக்தர் ஒருவரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வீடியோ பார்த்தேன் இல்லையா? இது அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட எல்லா கோயிலுமே நடக்குதானா? கண்டிப்பாக ஒரு சில கோயிலில் இது கண்டிப்பாக நடக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இது அவங்க மேலே தப்பு இல்லை. நம்ம ஏன் அந்த கூட்டத்தில் போய் சுவாமியை போய் பக்கத்தில் பார்க்கணும்? அப்படி பார்த்தா தான் நமக்கு அருள் கிடைக்குமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போயிட்டால் வாசலில் நின்று கையெடுத்து அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்மளும் இது மாதிரி போய் பக்கத்தில் பார்க்கணும் போகிறதுங்கிறதுனால தான் நம்மளுடைய இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இறைவன் எங்கே வேணாலும் இருக்காது. நம்ம வீட்டிலேயே கும்பிடலாம், தாராளமாக தப்பு கிடையாது. கோயிலுக்கு போங்க. இருந்தாலும் கூட இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பக்கத்தில் போகணும், பௌர்ணமி அன்னைக்கே போகணும், கிருத்தி அன்னைக்கு போகணும், சுவாமியை போய் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் நம்மளுடைய இதை அவங்க பயன்படுத்திட்டு 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, எவ்வளவு காசு கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க, சாமியை பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களும் பணம் கேட்குறாங்க. தயவுசெய்து நம்ம போங்க, இறைவனை கும்பிடுங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நமக்கு இறைவன் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆனால் நீங்கள் இது மாதிரி கூட்டமாக இருக்கிற போனீங்க அப்படின்னா வாசலே நின்று ஒரு கற்பூரத்தை எடுத்து கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அருள் கிடைக்கும். அதனால் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு தான் நல்லா சம்பாதிச்சுட்டு போவாங்க. ஒரு சில ஊழியர்கள் வந்து தப்பு பண்ணுறதுனால எல்லா கோயிலுமே இது கெட்ட பேர் ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.